கைஸ் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes, yeah, my screen is visible. ஓகே. ஓகே. இப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அபவுட் பொசிஷனை பத்தி பார்க்கலாம். பொசிஷன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நேவ் பார் இருக்கும் கரெக்ட்டுங்களா? நேவ் பார் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஹோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு பட்டன் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒரு பட்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எங்கே இருக்கும் அப்படின்னா வெப்சைட்டோடைய ரைட் கார்னரில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாக் அவுட்டு இல்லை வந்து அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம தீம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேவ் பார் இந்த மாதிரி மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சைட் பார் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபவுட் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக் அவுட் சம்திங் எது ஒன்றா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் பார் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடிக்குள்ளார மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? சைட் பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட்லயும் சைட் பார் இருக்கும். சில இதுல இப்போ ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா சில இமேஜஸ்லாம் லோட் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் கான்டாக்டும் சரி, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ் மாதிரி ரெண்டர் ஆகி அதுல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் வெப்சைட்டுமே நம்ம இங்க பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எந்த மாதிரி அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டை பண்றாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு பொசிஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு வெப்லிங்க்ல பொசிஷன் வந்து இந்த 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 ஹோம் இங்க தான் இருக்கணும். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை நான் வந்து மினிமைஸ் பண்ணாலும் இல்லைனா வந்து மேக்ஸிமைஸ் பண்ணாலும் அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது பொசிஷன். அந்த மாதிரிலாம் நான் சிஎஸ்எஸ் எழுதணும் கரெக்ட்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம இதை இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹெட் உருவாக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் கேகே கடை ஜஸ்ட் ஒரு ஹெட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிவ் ஒன்று உருவாக்குறேன். ஒரு டிவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டிவ், ஜஸ்ட் டிவ்னு உருவாக்கம் நான் என்ன பண்றேன், நேவ் பார்னு உருவாக்குறேன். இப்போதைக்கு டிவே ஓகே தான், பேசிக்ன்றதால டிவே உருவாக்கிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்னு போட்டுக்கிறேன். நம்ம இஷ்டம் என்ன வேணால் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சிஎஸ் எழுதக்கூடாது, அந்த கிளாஸ் இல்லை ஐடி பேஸ் பண்ணி எழுதினா தான் அது வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கு உருவாகும்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா வந்து அது வந்து காமனாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேகே அகாடமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கோர்ஸ் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஸ்டைல் எலமெண்ட்டை கால் பண்ணி
நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து காமனா எழுதுறதுக்கு நான் டிவ் கால் பண்ணி டிவ் எலிமெண்ட்டை கால் பண்ணி நான் என்ன பண்றேன், பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக். ஜஸ்ட் இதனோட அவுட்புட்டையும் நான் பேரலா உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்க உங்களுக்கு அவுட்புட் தெரியுதுங்களா சைட்ல? margin bottom for 12 pixel, padding 4 pixel. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு div தான் இருக்கு, ஸோ margin bottom கொடுக்கணும். ஓகே, பேடிங் வந்து செட் பண்ணனால கொஞ்சம் லைட்டாக நவுந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, div டாட் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, டிவுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸை கால் பண்ணி டிஸ்பிளே இன்லைன் கொடுக்குறேன். இன்லைன் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இன்லைன் போட்டோன்னே எனக்கு என்ன ஆகுது, இன்லைன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 by 1 தான் வியூ ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு பார்டர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். பார்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது எலிமெண்ட்டுக்கு பார்டர் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் பார்டர் ஃபர்ஸ்ட் வந்து 2ps போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நான் தப்பு பண்ணனா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ பிக்சல் போடாம பிஎஸ்ன்னு போட்டிருக்கேன், அதால தான் பார்டர் செட் ஆகல போல. ஓகேங்களா, இப்போ பார்டர் செட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றேன், மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் பாட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிக்சல். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 100 பிக்சல். ஓகேவா, ஸோ எல்லா டிவுக்குமே பொதுவாக அது ரெண்டர் ஆயிடுச்சு. இன்லைன் பிளாக் இன்லைன் பிளாக் கொடுத்தாலும் உங்களுக்கு 1 by 1 தான் உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ இன்லைன் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் பிளாக் ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் டிஃபால்ட் என்ன பொசிஷனோ அதே பொசிஷனில் தான் உங்களுக்கு அது ரெண்டர் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இன்னொரு டிவ் எலமெண்ட் ஒன்று உருவாக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ்ல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று போடுறேன். லிஸ்ட்டுக்குள்ளார ஜஸ்ட் லிஸ்ட்டுன்ற ஒரு எல்ஐ டேக்குள்ளார ஹோம் அபவுட் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்லாம் பார்த்துருப்பீங்க, வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா, சில வெப்சைட்ல கான்டாக்ட். ஜஸ்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வச்சுக்கலாம், செட்டிங்ஸ். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணுறேன், நேவ்னு செட் பண்ணுறேன். நான் ஒரு நேவ் பாரை இதை நான் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இதனோட எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிஸ்டா தான் இங்க சைடுல ஷோ ஆகுது. இப்போ நான் இதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போறேன். ஜஸ்ட் UL டாட் அந்த கிளாஸை கால் பண்ணிக்கிறேன், நேவ் பாரை கால் பண்ணி நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு யூஸ் பண்றேன். இப்போ ஃப்ளெக்ஸ்னு யூஸ் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
வெர்டிகலா இருந்ததை ஹரிசாண்டலா நம்மளால மாத்திக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹரிசாண்டலா மாறுறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாவே அப்ளை பண்ணிக்கலாமா? கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இதனுடைய பேடிங் லைட்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நான் பேடிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிக்சல். அந்த கலர் கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அந்த பேடிங்கை. ஸோ லிஸ்ட்டை கால் பண்ணி நான் என்ன பண்றேன், அந்த லிஸ்ட் எல்லாமே லிஸ்ட்டுக்கு தனி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கை ப்ளூ. ஓகே, லிஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்துல என்ன ஆகுது, ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து வெர்டிகலா இருந்தது, சாரி ஹரிசாண்டலா இருந்துச்சு, சாரி வெர்டிகலா இருந்தது, ஹரிசாண்டலா உங்களுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? ஸோ பார்டரு, அதுக்கான பேடிங்ஸு, பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது எப்படி அலைன் பண்ணலான்னு பாருங்க. இது அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த பார்டருக்கு ஒரு பேடிங்கும் செட் பண்ணிக்கிறேன். பேடிங் 12 பிக்சல். ஓகே, கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறதுனால ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம், சுத்தி மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இதே நீங்க மார்ஜின் இதுல மார்ஜின் போட்டீங்கன்னா கீழே லெஃப்ட் ரைட்டு இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா பர்டிகுலரா கொடுக்கும். பர்டிகுலரா அது எடுத்துக்கும். லெஃப்ட் மட்டும் கொடுத்தா லெஃப்ட் மட்டும் எடுத்துக்கும், ரைட் எடுத்துக்கும், பாட்டம் எடுத்துக்கும், டாப் எடுத்துக்கும். நான் என்ன பண்றேன், மார்ஜின் கொடுத்தோம் அப்படின்னா அதை சுத்தி எடுத்துக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் 8 பிக்சல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது இது பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் டிஃபால்ட்டாவே நம்ம என்ன தெரியும் அப்படின்னா இந்த டாட் தான் வரும். நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா? புல்லட் சிம்பிள் தான் வரும். அந்த புல்லட் சிம்பிள் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாவே இல்லை. ஸோ அதெல்லாம் நான் அதை என்ன பண்றேன், அதை ஹைட் பண்ண போறேன். லிஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஸ்டைல் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஹைட் பண்ணும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க, சர்க்கிள், டெசிமல், டிஸ்க். இப்போ நான் சர்க்கிள் கொடுத்தா அப்படின்னா சர்க்கிள் வரும். தெரியுதுங்களா? இப்போ இது நம்ம லிஸ்ட் ஸ்டைல் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம லிஸ்ட் நடத்தும் போது நிறைய நடத்திருப்போம். இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் இந்த இடத்துல நன்னுன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது எதுவுமே தேவையில்லை. அதால நன்னுன்னு கொடுத்த உடனே அந்த லிஸ்டோடைய ஸ்டைலும் நமக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாவே உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் பேடிங் மட்டும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான மேல டாப்ல இருக்கும்ல அந்த டிசைன் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ இதையே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஸ்பிளே நன்னுன்னு கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் நன்னு இப்போ டிஸ்பிளே ஜஸ்ட் நான் ஆஃப் பண்றேன். டிஃபால்ட்டா கொடுக்குறேன். டிஃபால்ட்டா கொடுத்தோன்னே எனக்கு எப்படி வியூ ஆகுது, நார்மலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியூ ஆகுது. ஸோ அப்போ இது நார்மலா இருக்கிறதுக்கும் ஃபிளெக்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிளெக்ஸ்ன்றது ஹரிசாண்டலா இருக்கிறது, நம்ம வெர்டிகலா இருக்கிறது ஹரிசாண்டலா சேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த இதுல உங்களுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதனுடைய பொசிஷனை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், சேம் இன்னொரு HTML ஒன்று உருவாக்குறேன். பொசிஷன் ஸ்டாட்டிக்னு ஒரு ஸ்டாட்டிக், இப்போ ஸ்டாட்டிக் தேவையில்லை, நான் ரிலேட்டிவ் உருவாக்குறேன். .html ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். டிஃபால்ட்டா அது HTML பேஜ் என்னவோ அது ரெண்டர் பண்ணிடுச்சு. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடைய பொசிஷன்ஸ்ல இருக்கிற டைப்ஸை பார்க்க போறோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நடத்த போறதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பொசிஷனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக்,
ரிலேட்டிவ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. எல்லாத்தையும் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னாவே பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சிருந்தா நிறைய டிசைன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாவே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்ன்றது மேபி இது ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக்ன்றது டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதுதான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேரா ஒன்று போட்டுக்கிறேன். பேரால திஸ் இஸ் CSS class for position. இன்னொரு பேரால வாட்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் நமக்கு தேவையில்லை, இந்த ஸ்க்ரீன் லைட் டச் வைக்கிறேன். ஜஸ்ட் இன்னொரு பேரால நார்மல் பேராகிராஃப், ஜஸ்ட் ஒரு 3 பேரா மட்டும் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் பேராவை கால் பண்ணி, பேரான்றது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு எலமெண்ட். ஸோ பேரான்றது நம்ம நார்மலாக கால் பண்ணி நான் என்ன பண்றேன், அதுக்கு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்டைல் எலமெண்ட்டுக்குள்ள போடணும். ஸோ அதனால ஸ்டைலுக்குள்ளார ஸோ ஸ்டைலுக்குள்ள நான் என்ன பண்றேன் டாட்டு. ஸோ பேடிங் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ், நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ரிலேட்டிவ்னா பார்டர் 1 பிக்சல், சாலிட் கிரீன், பேடிங் 8 பிக்சல், ஓகே. அதுக்கான பேடிங் 80 ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கான இதுவும் செட் பண்ணிக்கலாமா, ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்கு. ஸோ அதால அதுக்கான மார்ஜின் டாப் ஒரு 20 பிக்சல். ஓகே, கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் பேராக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கிளாஸ் மெயின் ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்றேன். ஓகேவா? மெயின் என்ற கிளாஸ். ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக, என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாட் மெயின் கிளாஸை கால் பண்ணி, ஸோ பேரால இருக்கிற மெயின் கிளாஸ், ஸோ நார்மலாக நீங்கள் மெயின் கிளாஸ் போனாலே அங்கே தான் அச்சீவ் ஆகும். பரவாயில்ல, இப்படி நம்ம போட்டுக்க முடியும். ஓகேவா? பொசிஷன் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸ்டாட்டிக் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ டாப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 90 பிக்சல், லெஃப்ட் 40 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ரெட் கொடுத்துக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் சேவ் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன், பட் ஆனா எந்த எஃபெக்ட்டுமே இங்க நடக்கல. பேக்ரவுண்ட் மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு. மற்றபடி இந்த நான் லெஃப்ட் ரைட்டு என்ன கொடுத்தாலும் அது என்ன ஆகல, எடுத்துக்கல. லெஃப்ட் சைடும் மூவ் ஆகல, ரைட் சைடும் மூவ் ஆகல. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாட்டிக் நம்ம யூஸ் பண்ணும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் எந்த ப்ராப்பர்ட்டியுமே அது அக்செப்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்ன்றது டிஃபால்ட் தான். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வந்து இது வந்து இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு நீ யூஸ் பண்ணாலும் அது யூஸ்லெஸ், ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக் போல நான் ரிலேட்டிவ் யூஸ் பண்றேன். இதையே சேவ் பண்றேன்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெயின் பொசிஷன் மட்டும் இதுக்கு தாண்டி அந்த லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொசிஷன் இறங்கி இருக்கீங்க இங்க இதோட டிஸ்டன்ஸ் நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன். இந்த கர்சரை மட்டும் பாருங்க. இந்த டாப்ல இருந்து 90 பிக்சல் கீழே இறங்கி இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது லெஃப்ட்ல இருந்து 40 பிக்சல் நவுந்து இருக்கு. கவனிச்சிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன் 70 பிக்சல். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா லைட்டா நவுறுது உங்களுக்கு தெரியுது. ஓகே 70 கொஞ்சம் ரொம்பவே அதிகமா வைக்கலாம். 150 வைக்கலாம். சேவ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து உங்களுக்கு நவுந்து இருக்குது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி இதனுடைய பொசிஷன் என்ன பண்ணிக்க முடியும்? சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப நார்மலா நான் இதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதனோட டாப் அதனோட லெஃப்ட்டும் ரைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகல. தெரியுதுங்களா? என்ன இருக்கும் எங்க இருக்கும் அங்கே தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப ரிலேட்டிவா மாத்தும் போது அதனோட பொசிஷன் நமக்கு இங்க இருந்து நம்ம எங்க இருக்கோ அங்க இருந்து அதோட பொசிஷன் நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்றேன். சேம் கேஸை நான் என்ன பண்றேன் அப்சல்யூட்டா மாத்துறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அப்சல்யூட் அப்சல்யூட் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நான் இன்னொரு வாட்டியும் மாத்தி காட்டுறேன் பாருங்க. சார் ரிலேட்டிவ் போடுறேன். இந்த பொசிஷன் இங்க இருந்து இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கு. பட் ஆனா கீழே எந்த எலமெண்ட்டுமே மாறல. அப்படியே தான் நிக்குது. சோ அப்ப இந்த பொசிஷன்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் அது எடுத்துக்குது. அதே நான் அப்சல்யூட்னு போடுறேன் பாருங்க. சேவ் பண்றேன். இப்போ கரண்ட் பொசிஷன்ல இருந்து இப்போ டாப் பொசிஷன்ல இருந்து அது எடுத்துக்குது. இந்த இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஏறிடுது. கவனிச்சிங்களா? சோ இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது. இந்த பொசிஷன் ஃபுல்லாவே மாறுது. அப்போ இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ல இருந்து 90 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து ஆக்சுவலி என்ன இருக்கோ 150 பிக்சல் கொஞ்சம் அது நவுந்து இருக்கு. சோ அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வித்தியாசம் புரியுதுங்களா கைஸ்? ஓகேப்பா. ஏன்னா பெரிய பெரிய சைட் பண்ணும்போது நம்ம இதை கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன். ஸோ ரிலேட்டிவ்ன்றது அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணாம எங்க இருந்துச்சோ அந்த பொசிஷன்ல இருந்து அதனுடைய அளவை எடுத்துக்கும். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து டாப் எவ்வளவு இறங்கியிருக்கு? 90 பிக்சல் இறங்கியிருக்கு. லெஃப்ட்ல 150 பிக்சல் இறங்கி ரிலேட்டிவ்ல. அப்சல்யூட்ல என்ன நடக்குது? டாப் இந்த ஸ்கிரீன்ல இருந்து 90 பிக்சல், ஆஸ் யூஷுவல் ஸ்கிரீன்ல இருந்து 150 பிக்சல். ஓகேவா? இது வந்து அதனுடைய பொசிஷனை கீழே இருக்கிற பொசிஷனா மாத்திடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த அப்சல்யூட்டை இன்னமும் நம்ம இது பண்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இன்னமும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டைல் இதை நான் உங்களுக்கு ஏன்னா சென்ட் பண்ண போறேன். நான் சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். அதெல்லாம் என்ன பண்றேன், ரிலேட்டிவ்லயும் ஒன்று கொடுக்குறேன். நோட்ஸ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதை கமெண்ட் பண்ணுறேன். அதே இதை நான் அப்சல்யூட்லேயும் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டு இதெல்லாம் நீங்கள் அன்கமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ரிலேட்டிவ் அப்சல்யூட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அடிஷனாக இன்னொரு டிவ் நான் ஒன்று உருவாக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு டிவ் ஒன்று உருவாக்குறேன். டிவ் இதை ஒரு டிவ்வுக்குள்ள கொண்டு வரேன். ஓகே, கிளாஸ் பேரண்ட். இந்த டிவ்வை நான் கீழே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற எல்லா பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டிவ்வுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அலைன்மெண்ட்டுக்காக நான் ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த உள்ள இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கோம். அந்த மாதிரி மீனிங் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் சிஎஸ்எஸ் வந்துடலாம். இருக்கிற பேராக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன், பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் உருவாகிருக்கு. ஸோ பேடிங் செட் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்சல்
ஸோ பேராகிராஃப்ல இருக்கிற மெயின்ல கால் பண்ணி நான் என்ன பண்றேன், அந்த மெயினோடைய பேராகிராஃப் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொசிஷன் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் சேம் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்றேன். ஸோ அதெல்லாம் நான் இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணி காட்டுறேன். அது மேலே இருந்த பொசிஷன் வந்து என்ன பண்ணிடுச்சு, இதை மேலே போயிட்டு இது வந்து டாப்ல இருந்து பொசிஷன் எடுத்து, ஏன்னா அப்சல்யூட்னா அப்படி தானே பண்ணும் அது ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இது அலைன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எலமெண்ட்டுமே ஒரு டிவ்வுக்குள்ள இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சிங்களா? ஒரு டிவ்வுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம டிவ்வுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே யூஸ் பண்ணாதனால அது ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஸ்பிளேக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப்பும் லெஃப்ட்டும் அலைன் ஆகிக்குது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவ் டாட் நம்ம என்ன வச்சுக்கோம், பேரண்ட் தான் வச்சிருக்கோம், கரெக்ட்டுங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ன்ற ஒரு கிளாஸ் தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த பேரண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நான் ஒன்று வேணா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ரிலேட்டிவ் இதுக்கு நான் பேக்ரவுண்ட் என்ன செட் பண்றேன் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் புரியுதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் செட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ நான் பேரண்ட்ல இருக்கிற இந்த இதுக்கு பேக்ரவுண்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ளூ கலர் செட் பண்ணிருக்கேன். கிரீன், சரி ஓகே, ப்ளூ இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. பார்டர், இதுக்கு ஃபுல்லாத்துக்கு ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ண போறேன். 4 பிக்சல் சாலிட் கிரீன் பார்டர் செட் பண்றேன். சேவ் பண்றேன். பேரண்ட்டுக்குள்ளதான் இருக்கு. பொசிஷன் அப்சல்யூட், இதுக்கு பேரண்ட். ஒன் செகண்ட், நான் என்ன பண்றேன், இந்த பேராகிராஃபை மறுபடியும் நான் என்ன பண்றேன், ரீக்ரியேட் பண்றேன். இதுக்கு மேல எதுவுமே எஃபெக்ட் ஆகல. ஆக்சுவலி அது இந்த பாக்ஸுக்கு மேலே போகணும், பட் ஆனால் இது அஃபெக்ட் ஆகலை. என்ன ரீசன்ன்றது ஒர்க் ஆகுதா? சைஸ் மட்டும் லைட்டாக குறைச்சிக்கலாம், 60 பிக்சல், ஏன்னா அது ரெண்டுமே சேர்த்து இது இருக்கிறதுனால கொஞ்சம் அது அந்த பாக்ஸுக்குள்ளே மூவ் ஆகலை. ஸோ அப்சல்யூட் இங்கே ரிலேட்டிவ் ஓகே, இது ஏன் நடக்கலாம்னு தெரியல, சரி பார்க்கலாம். இது ஆக்சுவலி இந்த பாக்ஸுக்கு மேலே போகணும், சரி நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, அது பிளேஸ் பத்தாததுனால அது ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, சரி பிளேஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால அது இதாகலை. ஸோ இப்போ நான் 5 பேராகிராஃபாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ பாருங்க, இப்போ நான் அப்சல்யூட் கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஜஸ்ட் மெயின்ன்றதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். அதுக்கு இந்த இந்த எங்க அப்சல்யூட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டிவ் தான் இந்த பேரண்ட். ஓகேங்களா? இந்த இதை நான் டாப்ல போட்டா உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேரண்ட்ன்ற கிளாஸ் இது ஃபுல்லா இந்த பாக்ஸுக்குள்ளதான், இந்த டிவுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பேரண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ரிலேட்டிவா செட் பண்ணிட்டேன். ரிலேட்டிவா செட் பண்ணி அதுக்கான பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர் அதனுடைய பார்டர் செட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். பாக்ஸ் ஃபுல்லாவே என்ன கலர் இருக்கு, பாக்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். உங்களுக்கு இது ரொம்ப இதாக கிரே கலர் கொடுத்துக்கிறேன். கிரே கலர். ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கிரே கலர் இருக்கு. அதுக்கான இதுவும் நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரு பேரா தான் இது. கரெக்ட்டுங்களா? இந்த டிவுக்குள்ள இருக்கிற ஒரு பேராவை மட்டும் நான் கால் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அப்சல்யூட்னு கொடுக்குறேன். அப்சல்யூட்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அது இருக்கும். அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். இந்த பாக்ஸ்ல இருந்து எவ்வளவு பிக்சல், 70 பிக்சல் எனக்கு தள்ளி வா, அந்த பாக்ஸ்ல இருந்து 10 பிக்சல் தள்ளி வான்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு 60 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அது நவுறுது. கவனிச்சிங்களா? ஸோ இந்த பாக்ஸை விட்டு அது வெளியே போகாது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் கொஞ்சம் இதை நம்ம ஒரு கேஸ பேரண்ட் ரிலேட்டிவ் செட் பண்ணிட்டு அப்சல்யூட்டா இந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அதை நம்மள ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எங்க வேணுமோ நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்தோம் அப்படின்னா அது எங்க போகும், டாப்புக்கு 0ல போயிடும். ஓகே, நம்ம அப்படியே நவுத்திக்க முடியும் லைட்டா. இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிக்சல் இங்க தெரியுதுங்களா, அப்படியே நவுறுது 150 பிக்சல். ஸோ இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளேயே நம்மளால எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். பேரண்ட்டை ரிலேட்டிவ் செட் பண்ணணும், அதுக்கான உள்ள இருக்கிற எலமெண்ட் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை அப்சல்யூட்டா செட் பண்ணணும். இதுக்குள்ளேயே நம்மளால நவுத்திக்க முடியும் அப்சல்யூட்ன்ற ஒரு இதை. ஓகேங்களா? இதே நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த பேரண்ட் கிளாஸ் என்ன பண்றேன், கமெண்ட் பண்றேன். ஓகே, இது ஃபுல்லாமே நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை ஃபுல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்றேன். இப்போ பழையபடி எல்லாமே நார்மலான பொசிஷனுக்கு வந்துச்சு, பேராகிராஃப் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் எல்லா பேராகிராஃபையும் நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், பார்டர் செட் பண்றேன், அதுக்கான பேடிங் செட் பண்றேன், எல்லாமே ஸ்டைலுக்குள்ளே தான் எழுதிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் மெயினை மட்டும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கான பொசிஷன் செட் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட்டுக்கு பதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிக்ஸட்னு கொடுக்குறேன். ஃபிக்ஸட்னு கொடுக்குறேன். ஸோ ஃபிக்ஸட்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் என்ன பண்றேன், பேராகிராஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு அது புரியும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் உங்களுக்கு வந்திருக்கு தெரியுதுங்களா? நான் பேராகிராஃப் நிறைய செட் பண்றேன். ஏன்னா பேராகிராஃப் நிறைய இருக்கும்போது அதனுடைய இது டிஸ்பிளே பத்தாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் நிறைய செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் ஒன்று உருவாயிருக்கு தெரியுதுங்களா? இடம் பத்தாதனால ஸ்க்ரோல் உருவாயிருக்கு. இப்போ டிஸ்பிளேல இடம் பத்தாதனால ஸ்க்ரோல் உருவாயிருக்கு. இப்போ இந்த ஒரு பேராவை மட்டும் பாருங்க, நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன், இதோட இதை ஸ்க்ரோல் பண்றேன், பட் அந்த பேரா எங்கேயுமே நவர மாட்டுது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அதே இடத்துல நிக்குது. ஸோ அப்ப நம்ம ஃபிக்ஸ்னு ஒரு இதை கொடுத்தோம் அப்படின்னா அதனோட பொசிஷனை சேஞ்சே பண்ணாது. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சேஞ்ச் பண்ணாது, அது எங்க இருக்கோ அங்கே தான் இருக்கும். நம்ம என்ன பொசிஷன் செட் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 20 பிக்சல் டாப்ல இருந்து இறக்குறேன், ஒரு 60 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரா ஒரு இடத்துல வந்து நிக்குது அது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்றேன், பட் ஆனா அது மட்டும் என்ன ஆகுது, சேஞ்சே ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் சில வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரைட் கார்னர்ல வாட்ஸ்அப்னு பாத்திருக்கீங்களா? நீங்க என்ன ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப் அங்கேயே தான் இருக்கும். பாத்திருக்கீங்க தானே? ஸோ ஏன்னா அது என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட்னு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பேராவா நான் செட் பண்ணிக்கிறேன். மெயின்ன்றத நான் என்ன பண்றேன், கேகே அகாடமி மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கிளியரா புரியும் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போறோம், இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஓகேவா? கேகே அகாடமியை நான் என்ன பண்றேன், இந்த ரைட் கார்னருக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், டாப் லெஃப்ட்டுக்கு பதில் ரைட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டம்ல இருந்து வச்சுக்கலாம். ஸோ பாட்டம்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பிக்சல் மேல இருந்தா போதும்னு நினைக்கிறேன். கீழே இருந்து வந்துச்சுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து நான் ரைட்ல இருந்து அலைன் பண்றேன். கவனிங்க, ரைட்ல இருந்து ஒரு 10 பிக்சல். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட்லயே நிக்குது பாருங்க. கவனிச்சிங்களா?
ரைட்ல நிக்குது, ஆனா ஃபிக்ஸடா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதை போய் நம்ம கிளிக் பட்டனா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணி ஒரு சாட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சாட் ஆப்லாம் பண்ண தான் போறோம் இந்த செஷன்ல. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளால நம்ம இந்த வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவையோ நம்ம சேட் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க வெப்சைட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸட் யூஸ் பண்ணி இதை நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும். எல்லாருக்குமே கிளியரா புரியுதுன்னு நான் நம்புறேன். அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்றேன், இது பாத்தீங்கன்னா மேலே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்றேன் கவனிங்க. இப்போ இந்த பேராகிராஃபுக்கு நான் என்ன பண்றேன், இசட் இண்டெக்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இசட் இண்டெக்ஸ் நான் என்ன பண்றேன், 1ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்றேன். சாரி, இதை வந்து நான் ஜஸ்ட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 2ன்னு கொடுத்துக்கிறேன். இதனோட மெயின் இண்டெக்ஸோட இசட் இண்டெக்ஸ் என்ன பண்றேன், மெயின் இதான் இந்த இது நம்ம சைட்ல கேகே அகாடமி இருக்குல்ல, இந்த கேஸ் நான் என்ன பண்றேன், இதுக்கு இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன், 1ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்றேன். இந்த எஃபெக்ட் மேக்ல அஃபெக்ட் ஆகல. ஒரு நிமிஷம். ஓகே, இதை நம்ம தனி இதுவாக பார்த்துடலாம். ஒரு தனி HTML நம்ம பார்த்துடலாம். isindex.html same exclamatory ஸ்டைல் நான் இப்போ எதுவும் எழுதலை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிவ் ஒன்று உருவாக்குறேன். கிளாஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட் என்னன்னு வச்சுக்கலாம். சேம் ஒரு 3 கிளாஸ் உருவாக்குறேன். கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டம்மி இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் ஜஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா அது ஒரு டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு பார்டர் அந்த இதை பேடிங்கை செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு விஷுவலாக நம்மளால இது பண்ணிக்க முடியும். ஸோ நான் டிவ்வை கால் பண்ணி நான் மெயின் எலமெண்ட், ஸோ எல்லா எலமெண்ட்டுமே டிவ் தான். அதுக்கான ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் இப்போ நம்ம இதில் உள்ள எந்த டெக்ஸ்ட்டும் வைக்கல. ஸோ ஜஸ்ட் கேக் அகாடமி ஒன்று ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்கலாமா. உங்களோட பேர் யார் பேரா சொல்லுங்களாடா. அன்பு பார்த்துருக்கேன், லோகேஷ் பார்த்துருக்கேன். வேற யாராவது ஒரு ஆள் பேரு? கைஸ் ஸ்பீக் பண்ணலாம், கைஸ் பேசுங்க. சரி, ஓகே. ஸோ ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல், பேடிங் 12 பிக்சல். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவின்னு போட்டுக்கிறேன். ஓகே, பேடிங் கொடுத்த உடனே ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 70 பிக்சல். ஓகேவா? இப்போது ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம், இது கொடுத்துக்கலாமா? ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிவுக்குள்ளே இருக்கிற ஏவை கால் பண்ணி நான் ஏக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பொசிஷன் செட் பண்ணுறேன். பொசிஷன் அப்சல்யூட்னா நம்மளால மூவ் பண்ண வைக்க முடியும். கரெக்டுங்களா? ஏன்னு கொடுத்தோடனே அப்சல்யூட்னு என்ன ஆகுது, அந்த பொசிஷன்
ஏன்னா ஏல என்ன இருக்கு அப்படின்னா அன்புன்னு இருக்கு. ஸோ அன்பு மேல போய் உட்காந்துருச்சு. ஏன்னா இதுல இருந்து அது 0ல எடுத்துச்சு. ஏன்னா டிஃபால்ட்டா 0 தானே. அன்பு பாத்தீங்கன்னா லோகேஷ்க்கு மேல போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஓகேவா? அதோட பொசிஷன் அது செட் பண்ணிக்குது. ஏன்னா அப்சல்யூட் பண்ண உடனே அது வந்து இந்த டிஸ்பிளேல இருந்து பொசிஷன் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாவே 0 தான் இருக்கும். நீங்க வேணா உங்க புரியுதுக்காக 0ன்னு ஜஸ்ட் கொடுத்துக்கங்க. டாப் லெஃப்ட்ல இருந்து 0. அது டிஃபால்ட்டாவே இந்த எலமெண்ட்ல தான் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை பாருங்க. ஸோ ஓகேவா? ஸோ அது டிஃபால்ட்டாவே 0 தான். ஜஸ்ட் 0 செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இசட் இண்டெக்ஸ் பத்தி நான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ இசட் இண்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். இதுல நான் ஜஸ்ட் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஏக்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். நான் வச்சுக்கோங்க. இதுக்கான வித் செட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 பிக்சல். இதுக்கான ஹைட்டு 280 பிக்சல் ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்றேன். ஜஸ்ட் அதுக்கான இன்னும் எஃபெக்ட் ஒன்றும் தெரியல. பேக்ரவுண்ட் செட் பண்ணால் அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ என்ன பண்ணுறேன், க்ரீன் எல்லோ சேவ் பண்ணுறேன். இப்போ அன்பு பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்லோவில் வந்துடுச்சு. பட் பேக்ரவுண்ட் செட் ஆயிடுச்சு. இதுக்கான வித்தும் இதுவும் செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் பேக்கில் இருக்கிற அந்த அந்த ஒரு டெக்ஸ்ட்லாம் நம்ம 2 டெக்ஸ்ட் கொடுத்தோம்ல, அது எதுவுமே வரல பாருங்க. ஸோ நான் க்ரீன் இப்போ டிஃபால்ட்டாக அது ஒயிட் இருக்கிறதுனால அது இப்போ இங்கே ஷோ பண்ணுது உங்களுக்கு. இந்த தேவின்றது ஷோ பண்ணுது, லொகேஷன்றது நமக்கு விசிபிள் ஆகுது. பட் நான் பேக்ரவுண்ட் செட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த ஒரு வித்துக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணி விட்டுடுச்சு. அதனால என்ன ஆகுது, பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த பிளாக் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இசட் இண்டெக்ஸ் 3 கொடுத்துருக்கேன். இப்போ நான் பாருங்க, அடுத்த ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டியூல இருக்கிற பி கிளாஸுக்கு நான் என்ன பண்றேன், பில என்ன இருக்கு, லொகேஷன் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதை நான் என்ன பண்றேன், சேம் அப்சல்யூட்னா நம்மளால பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்ன்ற மீனிங் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் பண்றேன், டாப்ல இருந்து ஒரு 100 பிக்சல் எனக்கு கீழே வான்றேன். ஓகேவா? கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். 170 பிக்சல் கீழே வான்னு சொல்றேன். சேவ் பண்றேன். ஆனா இப்பவும் எனக்கு என்ன ஆகல, அந்த இது நமக்கு தெரியல. ஏன்னா 170ன்றது இங்கே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு 5 காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கீழே இங்கே வந்திருக்கும். இங்கே லொகேஷன் இங்கே வந்துருச்சா, கீழே வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் 400 காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இங்கே உனக்கு நவுந்து வந்துருச்சு. இப்போ நான் குறைக்க 170 கொடுக்குறேன். இது வந்து உள்ள போயிடுச்சு, இதுக்குள்ள போயிடுச்சு. ஆனா நமக்கு விசிபிள் ஆகல. ஓகேவா? இப்போ நான் இதை விசிபிள் ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு இசட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கல, இதை விட கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. இப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸோ இது குறிப்பிட்ட வேல்யூ தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதை விட கொஞ்சம் அதிகமா கொடுங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சம்திங் 6 கொடுக்குறேன். இப்போ பாருங்க லொகேஷன் மேல வந்துச்சு. தெரியுதுங்களா? ஏன்னா இந்த இண்டெக்ஸை விட இந்த இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதால அது மேல ஷோ பண்ணுது. ஓகே, இப்போ நான் 2 கொடுக்குறேன். பழையபடி இது பேக்ரவுண்ட்ல போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் 4 கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா 3 இருக்கு, இங்க 4 கொடுக்குற மேல வந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து ஸ்பெசிபிக் வேல்யூ கிடையாது. இந்த இண்டெக்ஸை விட இந்த இண்டெக்ஸ் அதிகமா இருந்து இதை ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடும் அது. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் கிளியரா? இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வித் 220 பிக்சல், ஹைட் 150 பிக்சல். ஜஸ்ட் சேவ் பண்றேன். இப்பயும் எஃபெக்ட் இல்லை, ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணா கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு செட் பண்ணிக்கலாமா? ஆரஞ்சு சேவ் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் ஆயிருக்கு. ஆரஞ்சு கலர் செட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கு. தெரியுதுங்களா? இப்போ நான் இதையே நான் என்ன பண்றேன், இசட் இண்டெக்ஸ் நான் லைட்டா குறைச்சு பாக்குறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 கொடுக்குறேன். இப்போ அது பேக்ல போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதை நம்ம ஃப்ரண்ட்ல வைக்க முடியும், பேக்லயும் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் 3 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் மேல இருக்கும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வந்து இது மேல வந்துருச்சு. செகண்ட் இது நான் ஜஸ்ட் 4 கொடுத்து அதோட கொஞ்சம் பெருசா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? div.c கிளாஸ்க்கு போயிடலாம். சில நான் எந்த நேமும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்கேன், தேவின்ற ஒரு நேம் அடிச்சிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதனுடைய பொசிஷனையும் கண்டிப்பா பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த பொசிஷன். ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட். நான் என்ன பண்றேன், டாப்ல இருந்து கொஞ்சம் கீழே வான்னு நான் சொல்றேன். 120 பிக்சல். லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 160 பிக்சல் கொஞ்சம் கீழே வான்னு நான் சொல்றேன். இப்போ எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே தான் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா பேக்ரவுண்ட்ல அது இருக்கு. ஓகேவா? இப்போ நவுரத்து உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படின்னா நீங்க மேலே ஃபர்ஸ்ட் போய் இசட் இண்டெக்ஸை கொடுத்தா அது மேல வந்துடும்.
ஓகேவா? நம்ம இசட் இண்டெக்ஸ் இங்க கொடுத்து பார்க்கலாம். 5ன்னு கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாத்தோட அது மேல வரும். கரெக்ட் தானே? இதை விடையும் மேல வரும். எனக்கு இதை விடையும் பெருசு அது. இப்போ நான் இந்த 5க்கு பதிலு நான் 3ன்னு கொடுக்குறேன். கவனிங்க. இதை வந்து நான் என்ன பண்றேன், இருங்க 1/1 இதை நான் கம்மியா கொடுக்குறேன். இன்னும் கம்மியா 2ன்னு கொடுக்குறேன். இதை 4ன்னு இருக்கட்டும். இப்போ இதை 3ன்னு இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல 3ன்னு கொடுக்குறேன். இப்போ கவனிங்க. இப்போ இது இதை விட பெருசு. கவனிச்சிங்களா? இப்போ 2ன்றது இதை விட இது பெருசுதான். ஸோ அதால இதுக்கு மேல வந்துருச்சு தேவின்றது. பட் இதை விட அது சின்னது. அப்ப பாத்தீங்கன்னா லோகேஷ் கீழே போயிடுச்சு. கவனிச்சிங்களா? ஸோ இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? எனிஒன்? புரியுதுங்களா? ஓகே, புரியுது சார். ஓகேப்பா. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வேற நிறைய வெப்சைட்ஸ்ல பண்ண போறோம். ஸோ அதால இப்பவே அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இசட் இண்டெக்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம கோ வித் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நான் another HTML ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். Question overflow. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, ஜஸ்ட் பேசிக் HTML உருவாக்கிறேன். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன பேரா மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இதில். ஜஸ்ட் அப்துல் கலாம் பத்தி ஒரு சின்ன பேரா. இந்த பேராவை நான் ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கிறேன். ஸோ பாக்ஸ்னாலே ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிய வேண்டியது டிவ்ன்ற ஒரு எலமெண்ட் தான் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள அந்த பேராகிராஃப் இருக்கு. நான் இதுக்கு ஒரு ஸ்டைல் செட் பண்ண போறேன். நான் என்ன பண்றேன், கிளாஸ் ஓவர்ஃப்ளோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இதுவும். ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டியே ஃபுல்லாகவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைல் எலமெண்ட்டுக்குள்ள நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹைட் மட்டும் டிவை கால் பண்ணி ஒரு ஹைட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஹைட் ஒரு 100 பிக்சல். ஸோ ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். green yellow. பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக்சல். ஏன்னா பார்டர்லாம் செட் பண்ணாதான் நமக்கு அது அந்த விஷுவலேஷன் கிளியரா தெரியுன்றதுக்காக தான் நான் பார்டர் செட் பண்றேன். ஓகே, எல்லாத்துலயுமே ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். சைட்ல வியூவர் இருந்தா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு நீட்டா இருக்கும். அதுக்காக நான் ஜஸ்ட் இதை வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் எல்லா பேராக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே நம்ம பேராகிராஃப் தான் வச்சிருக்கோம். ஸோ ஒரு பேராகிராஃப் தான் இங்கே இருக்கு. ஸோ நான் ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கான ஃபாண்ட் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 30 பிக்சல். ஓகே, லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க கவனிங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸுக்குள்ள நான் பாக்ஸோட இதை பார்டரையும் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, பார்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கான டாப் அலைனும் மாத்திக்கிறேன். அலைன் ஒன்று வச்சுக்கிறேன். மார்ஜின் டாப் ஒரு 10 பிக்சல். ஓகே, கீழே இறங்கி. இப்போ பாருங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவ் நான் என்ன பண்றேன், ஒரு டிவ்வை கால் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
அதுக்கான பார்ட் செட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? பட் அதுக்கான ஹைட் செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹைட்னா அது 10 பிக்சல் 20 பிக்சல் இருக்கு. பட் ஆனா இது என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் எப்படின்னா ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது, கவனிச்சிங்களா? இதை விட்டு வெளியே வருது. பட் ஆனா இந்த டிவுக்குள்ள தான் டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நான் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன், கவனிங்க. இந்த பாக்ஸுக்குள்ள தான் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஓவர்ஃப்ளோ ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ விசிபிள்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்றேன். விசிபிள் சேவ் பண்றேன். ஜஸ்ட் எஃபெக்ட் ஆகல. ஜஸ்ட் மார்ஜின் ஒரு நிமிஷம், இதுக்கு மார்ஜின் லெஃப்ட்டும் லைட்டா தள்ளிக்கிறேன். ஓகே ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. மார்ஜின் ஓவர்ஃப்ளோ ஆகுது. நான் ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஷோன் விசிபிள்னு கொடுத்தா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதான் ஷோ ஆகுது. இதில் நான் சேஞ்ச் பண்றேன், ஹிடன் சேஞ்ச் பண்றேன். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஹிடன் போட்ட உடனே அந்த ஓவர்ஃப்ளோ ஆன டெக்ஸ்ட் எல்லாமே ஹிடன் ஆயிடுச்சு, கவனிச்சிங்களா? இதுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஹைட் வித் செட் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். வித் ஒரு 30 பிக்சல். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்கு. பட் ஆனா அது என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகல. ஓவர்ஃப்ளோ நான் ஹிடன் அது வந்து ஹைட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். உள்ள ஆனா டெக்ஸ்ட் எதுவுமே ஹைட் ஆகல, டெக்ஸ்ட் உள்ள இருக்கு. இதுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு மீனிங் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலா என்ன பண்றேன், ஸ்க்ரோல் செட் பண்றேன். ஓவர்ஃப்ளோக்கு ஸ்க்ரோல் செட் பண்றேன். கவனிங்க, இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் உருவாகி, கவனிச்சிங்களா? இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டுறேன். லெஃப்ட் மார்ஜின் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா இது சென்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு அது இதாகல. மார்ஜின் லெஃப்ட் ஒரு 20 பிக்சல். ஓகே, இன்னும் கொஞ்சம் நவுத்திக்கலாம், ஒரு 70 பிக்சல். நான் இதனுடைய வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், 350. ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு இதுக்குள்ள ஸ்க்ரோல் ஆகுது, கவனிச்சிங்களா? ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு இதை தாண்டி எனக்கு வந்து ஹைட் வித் இதை தாண்டி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை தாண்டி அது போகல, ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட், ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு ஸ்க்ரோல் வந்துரு அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு கொஞ்சம் டெக்ஸ்ட் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ டெலிட் பண்றேன், சேவ் பண்றேன். இப்போ எனக்கு அந்த இடத்துல எந்த ஸ்க்ரோலுமே வரல, கவனிச்சிங்களா? ஜஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வியூ ஆகுது. இப்போ நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு நிறைய டெக்ஸ்ட் வரும்போது எனக்கு ஸ்க்ரோல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்ளை ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதால என்ன ஆகுது, ஸ்க்ரோல் உருவாயிருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல நம்ம ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே ஹிடன் போட என்ன ஆகும், மற்ற டெக்ஸ்ட்லாம் ஹிடன் ஆகிருக்கும், ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போறது ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் வேணா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓவர்ஃப்ளோ விசிபிள்ன்றது டிஃபால்ட்டா என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும், அதை தாண்டி வந்துடும். இதையும் நான் கமெண்ட் பண்றேன். ஹிடன்ன்றது அதுக்குள்ள மறைஞ்சிரும், காஞ்சி தெரியும். இப்போ இதையும் கமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் கொடுக்குறேன். ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு HTML போய்க்கலாம். float.html. ஸோ ஃப்ளோட்டிங் எலமெண்ட் பத்தி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வெப்சைட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும், இல்லை நான் ஹோம்ஒர்க் அசைன் பண்றேன், அதுல உங்களுக்கு கிளியர் ஆகும், ஓகேங்களா? ஜஸ்ட் நான் float.html செக் பண்ணலாம். ஸோ ஃப்ளோட்டிங் பத்தி பார்க்கலாம், ஃப்ளோட்டிங் எலமெண்ட் மூவ்மெண்ட் பத்தி. ஃப்ளோட்டிங் இன் CSS. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம
ஏற்கனவே யூஸ் பண்ண பேராகிராஃப் செட் பண்ணிக்கிறேன், ரேப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதனுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதே கண்டென்ட்டை திருப்பி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டியை புரியறதுக்காக நான் இந்த இந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரேப் பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்புட்டை நான் பேரலாக ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்துல் கலாம் பற்றி ஒரு பேராகிராஃப் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ணுறேன். ஒரு இமேஜ் டேக்ல எஸ்ஆர்சி ஒரே நிமிஷம், ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நான் கால் பண்ணி விட்டுக்கிறேன். ஆகல. இமேஜ் எடுத்துக்கல. சரி, ஓகே. அது கிளிப் ஆர்ட் எடுத்துக்கல. ஆக்சுவலி அங்கே ஷோ ஆகணும். ஓகே, ஒரு நிமிஷம், வேற இமேஜ் எடுத்துக்கிறேன். இல்லை, இந்த வியூவரில் எனக்கு தெரிஞ்சு ஷோ ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷோ ஆகும். நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே, எரர் மாதிரி இருக்கட்டும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த வியூவரில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஷோ ஆகலை. உங்கள் HTML வியூவரில் இந்த இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனோட இமேஜோடைய ப்ராப்பர்ட்டி எழுதிக்கிறேன். ஸ்டைல் ஐஎம்ஜிக்கு இமேஜ் இருந்தால் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நான் வித்து மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இமேஜ் இருக்கிற மாதிரி வித் அண்ட் ஹைட்டு ஒரு 30 பிக்சல்.
ஜஸ்ட் ஒரு பேரா போட்டு அது இமேஜ்ன்றதுனால இந்த வித் ப்ராப்பர்ட்டியும் அது எடுத்துக்கல, இமேஜ் ஷோ ஆகிறதுனால. சரி, ஓகே, நான் உங்களுக்கு HTML ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஃபுல் HTML ஷோ பண்றேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்போ பாருங்க, அது நான் அந்த வியூவில் உங்களுக்கு வியூ ஆகலை. இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நான் ஏபிஜே அப்துல் கலாம் வியூ இமேஜை வச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்துல் கலாம் இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த வியூவர் தேவையில்லை, இந்த டிஃபால்ட்டு இதுவும் தேவையில்லை. ஓகே, டிஃபால்ட்டாக ஒரு வியூ வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித் ஹைட்டு, ஸோ என்ன பண்ணுறேன், டியூ இது ரெண்டுத்தையும் ஒரு டிவுக்குள்ளே கொண்டு வரேன். கிளாஸ் மெயின் வச்சுக்கிறேன், நம்ம இஷ்டம் என்னென்ன வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டில் க்ளோஸ் பண்ணுறேன். சம்திங் எரர் த்ரோ பண்ணுது, ஏன் த்ரோ பண்ணுது? ஓகே, இந்த இதுக்காக தான் த்ரோ பண்ணுது. ஓகே ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ் டாட் மெயினை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பார்டர் 2 pixel solid red சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு இந்த பாக்ஸுக்குள்ளார இந்த எலமெண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃப்ளோட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இந்த இமேஜ் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளோட்டிங் செட் பண்ணுறேன், கொடுத்து ரைட்டுன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ளாரே அது என்ன ஆகுது, ரைட்டில் போயிட்டு நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இதனுடைய வித் ஹைட் செட் பண்ண கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது வந்து இதில் வந்துடுச்சு. பட் ஆனால் இந்த டெக்ஸ்ட் இது வந்து ஓவர்லேப் ஆகலை இதில். இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஹைட்டை குறைச்சிக்கலாம், ஒரு 80 பிக்சல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துக்கு இது பார்த்தீங்கன்னா இதனோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இதோட நின்றுடுச்சு. கவனிச்சிங்களா? இதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் இங்கே வருது. இப்போ நான் இதே நான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியை இப்போ இந்த பேராகிராஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கவனிங்க. ஏன்னா அது கம்மியாக இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து இந்த இமேஜ் இருக்கிற இடத்துக்கு மட்டும் அது ஓவர்ஃப்ளோ ஆகி இங்கே வந்து அடுத்த பேரெல்லாம் பாருங்களா, அந்த இமேஜ் கீழே கண்டினியூ ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். இருங்க, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்களா? ஸோ இதனோட சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆப்வியஸாக உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். இதனுடைய வித் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்களா? இப்போ இந்த ஹைட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 100 வச்சுக்கலாம். சார் 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் அலைன் கொடுக்கும்போது இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு கம்மி இது பண்ணிட்டு இதுக்கான இடத்த கொடுத்துட்டு மறுபடியும் இது கண்டினியூ ஆகும். இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன், சேம் நான் லெஃப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ கமாண்ட் பண்ணி வைக்கிறேன் நான். ஸோ லெஃப்ட் கொடுக்குறேன். ஒரு புக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ நான் அது டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் தான், லெஃப்ட் ஒன்று ஃபுல்லாக கொடுக்கல, லெஃப்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த 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 பேராகிராஃப் ஸ்டார்டிங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ஆனா அதுக்கான லெஃப்ட்டுக்கு இடத்த கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ சில புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க அச்சீவ் பண்ணி பாருங்க. சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது சென்டர் அலைன்மெண்ட்ல வந்து நிற்கும். அது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்லைன் எண்டு, இன்லைன் ஸ்டார்ட், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு ரைட் மட்டும், நான் லெஃப்ட் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் கமெண்ட் பண்றேன். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த இமேஜுக்கு பதில் சரி வேற ஒரு HTML உங்களுக்கு உருவாக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி வேற ஒரு HTML ஒன்று உருவாக்குறேன். கைஸ் இன்னும் ஒரு 5 minutes கைஸ். ஜஸ்ட் இந்த இமேஜுக்கு பதில் நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று உருவாக்குறேன். ஓகேவா? கிளாஸ் ஃப்ளோட் நான் என்ன பண்றேன், பேராகிராஃப் டாட் ஃப்ளோட்டை மட்டும் நான் என்ன பண்றேன், ஃப்ளோட்டுக்கு மட்டும் சேம் நான் என்ன பண்றேன், ஹைட் வித் இப்போ தேவையில்லை. ஓகே, ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த பேராகிராஃப் மட்டும். ஸோ ஃப்ளோட் லெஃப்ட் வித் 300 பிக்சல். ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் செட் பண்ணால் கிளியராக புரியுன்றதுக்காக தான் பார்டர், வேற ஒன்றுமே இல்லை. பார்டர் சாலிட் பிளாக், பேக்ரவுண்ட் கலர் எல்லோ செட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம ஃப்ளோட்டிங் கொடுத்தனால இது வந்து லெஃப்ட் அலைனில் இது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயினை கால் பண்ணி சேம் பார்டர் செட் பண்ணிக்கிறேன். ஒரு பேடிங் செட் பண்ணிக்கிறேன் 4 பிக்சல். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேடிங் அலைன் ஆகுது. ஸோ பேராகிராஃப் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய பேராகிராஃபை. எனக்கு கம்மியாக இருந்தனா அது பார்க்கறதுக்கு எஃபெக்ட் தெரியாது, அதுக்காக. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும், அதுக்காக தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இதுக்கு ஒரு கலரும் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கிரீன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இப்போ சேம் நம்ம அந்த இமேஜ்ல பார்த்த அலைன்மெண்ட் இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பேராகிராஃபை உருவாக்கிக்க முடியும். பிளஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிலாம் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெப்சைட் வந்து டைனமிக்கா அழகா புரியும், அழகா தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வருது. இப்போ நான் ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் ஹைட் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஹைட்டை நான் லைட்டா கம்மி பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பிக்சல் இருந்தா எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ 50 பிக்சல் வந்து ஆனா என்ன ஆகுது, அது ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த டெக்ஸ்ட் கூட அது மெர்ஜ் ஆகுது. பார்க்கறதுக்கு இது நீட்டாவே இல்லை. ஓகேவா? இன்னும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 பிக்சல். ஸோ ஓரளவுக்கு இதாகுது, ஆனா ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓவர்ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றது நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு இதுலயும் படிச்சுப்பாங்க யூசர்ஸ், நம்ம இதுலயும் நம்ம லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலயும் நம்ம ஸ்க்ரோல் செட் பண்ணிக்க முடியும். இது பார்க்கறதுக்கு ஒரு டைனமிக்கா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய டிசைன் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம்.
சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? வேற ஏதாவது Okay, இருக்குங்களா? no issues. Okay, you can